தாவேகா கட்சியின் அடுத்தடுத்த அறிவிப்பு பரபரப்பாகிய தமிழக அரசியல் களம். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார் தளபதி விஜய். நாடாளுமன்ற தேர்தலில் இறங்காமல் நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். சமீபத்தில் கட்சியின் கொடி மற்றும் பாடலை வெளியிட்டிருந்தனர். தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை தற்பொழுது ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கும் நிலையில் விஜயின் கட்சி எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்க போகிறது என்பதை பார்க்க பலரும் ஆர்வமாக இருந்து வருகின்றனர். திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் போதே அனைத்தையும் விட்டுவிட்டு நேரடியாக அரசியல் களத்தில் இறங்க உள்ளதால் பலரது கவனமும் விஜயின் மீது குவிந்துள்ளது. மேலும் பல சிக்கல்களும் அவரது கட்சியின் மீது தற்போது ஆரம்பித்துள்ளது. முதல் மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி கிடைத்தும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தேதியை அறிவிக்கவில்லை. இந்த மாநாட்டில் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம். மேலும் கட்சியின் தலைவி பற்றி அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பிருக்கிறதாம். விஜயை பற்றி பல வதந்திகள் தொடர்ந்து இணையத்தில் பரவி வருகின்றது. இவரை பற்றிய காதல் கிசுகிசுகளும் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகின்றது. இவருக்கும் கீர்த்தி சுரேஷ் காதல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஏற்கனவே த்ரிஷா பெயரும் இதில் அடிபட்டது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சங்கீதா விஜய் முதல் மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிலேயே பெரும் தாக்கத்தை தளபதி விஜய் ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கலாம்.